காலகட்டத்துக்கான எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அமைச்சர். எந்த வருஷத்துக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் முழு டீடைல்ஸ் கிடைக்கலையே, அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாரு? அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே, இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கூட நீங்க வாங்க, எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க. சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும். இது வந்து 2023 போடப்பட்டதா, 24 போடப்பட்டதா, 25 போடப்பட்டதான்னு முக்கியம் இல்லை. இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேக்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், 3 கேட்டகரி எஃப்ஐஆரை கம்பைன் பண்ணி ECIR போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போகிறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை திறந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்கன்னு அப்போ செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும். இல்லை, ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும், அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருங்கண்ணா? அமைச்சர் செந்தில். அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க. ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல், அன்பு சகோதரர் அண்ணன் நீங்கள் சொல்கிறது போல் அமைச்சர் பண்ணியிருந்தால் வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும். டாஸ்மாகில் இவ்வளோ புகார் வந்திருக்கு, இவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளோ பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி முக்கிய புகாரே வந்து நீங்கள் டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்டில் 40% மேலே சரக்கு வைக்கிறீங்க, அதில் வரக்கூடிய பணத்தில் தான் நீங்கள் ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டுங்கண்ணே. 48% ஐயா வந்துடுறேங்க ஐயா, 48% டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிங்க. நான் திமுக வந்த பிறகு 33,000 கோடியிலேருந்து 52,000 கோடி. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபர்னுடைய சொத்து 48% யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதில் குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ளே பயம். அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது, என்னோட யூகம் இது. முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருப்பி சிம்பிள் இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்? எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளோ வேலை செய்கிறார்? இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும்? அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதில் நேரடி சம்பந்தம் இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம், ஈடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு, சட்டத்தின்படி ஈடிக்கு பவர்ஸ் இருக்கு. இந்தியாவில் எங்கே வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். தே ஹவ் லா பிஹைண்ட் தெம்செல்ஸ், கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்குது. அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அப்போ அதே நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே. டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க, டிவிஎஸ்சி வச்சு நீங்கள் மற்ற கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லாமல்ல. அது பாயிண்ட் இல்லைண்ணே. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போங்க, அரெஸ்ட் பண்ணால் பெயிலுக்கு போங்க, ஜாமீனுக்கு போங்க. அதை வைத்து கோர்ட்டு நியாயம் சொல்லட்டும். ஈடியே வரக்கூடாதுன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயங்கண்ணா அது? அண்ணா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கண்ணா. டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்தில் சூழல் மிக மிக மோசமாக இருக்கு. அண்ணா வரிசையா வர்றதை நான் பார்க்கலீங்கன்னா, இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம். இங்கே எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கவிதா அவர்களாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும், தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா. ஸோ இவங்க பண்ண பட்ஜெட் ட்ராமா, சிம்பிள் ட்ராமா எல்லாமே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் இவங்க பண்ணுறாங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கன்னா, இவங்க பண்ண அந்த ஒரு மாசமாக பண்ண ட்ராமாவே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க இந்த ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.